மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என்னினிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என்னினிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது பா இயற்ற பழகலாம் என்ற இலக்கணப் பகுதியை பற்றி பார்த்தோம். பா, செய்யுள், தூக்கு, கவி, கவிதை, பாட்டு ஆகிய சொற்கள் ஒரே பொருளில் வரக்கூடியவை. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை ஆகியவை செயல் உறுப்புகள், யாப்புறுப்புகளாக இருக்கின்றன. பாக்களினுடைய வகைகள், அந்த பாக்களினுடைய ஓசைகள், பாக்கள் இயற்றுவதற்குரிய விதிமுறைகள் முதலியவற்றை விளக்கக்கூடியது யாப்பருங்கலக்காரிகை என்ற நூல். தமிழ்ச் செய்யுள் வடிவங்கள் பெரும்பாலும் இசையை அடிப்படையாக கொண்டவை. ஓசையே தமிழ்ச் செய்யுளை மெருகேற்றும். பின்பா, ஆசிரியப்பா, களிப்பா, வஞ்சிப்பா என்ற பா வகைகள் செப்பலோசை, அகவலோசை, துள்ளலோசை, தூங்கலோசை என்ற ஓசை வடிவம் உடையவை. பா ஏற்றுவதற்குரிய எளிய வடிவமாக ஆசிரியப்பாவை கூறலாம். அகவலோசை பெற்றதனால் ஆசிரியப்பாவை அகவற்பா என்றும் கூறுகின்றார்கள். பெரும்பாலும் ஆசிரியப்பா 2 அசைகளால் அமையக்கூடியவை. யாப்பில் எழுத்து அசையை அமைக்க உதவக்கூடியதாக இருக்கும். அசை என்பது இசை சேர்ந்து வருவது. இசை என்றால் மாத்திரை. அசை, நேரசை, நிறையசை என்று 2 வகைகளாக இருக்கின்றது. அந்த அசைகள் சேர்ந்து அமைந்தால்தான் சீர் என்பதே பிறக்கும். ஆசிரியப்பாவிற்கு உரிய சீர் இயற்சீர் என்பது. அதனை ஆசிரிய உரிச்சீர் என்றும் கூறுகின்றார்கள். தேமா, புளிமா ஆகிய 2மே நீரேற்று ஈரசை சீர்களாகவும், கருவிலம், குவிலம் ஆகிய 2ம் நிறையேற்று ஈரசை சீர்களாகவும் வரக்கூடியவை. மூவசை சீர்களால் அமைந்த காய்ச்சீர் கலந்தும் வரலாம். ஆசிரியப்பாவினது இயற்சீரும் ஆசிரிய தலையும் பெற்று வரும். ஆசிரியப்பாவினுடைய பொது விலக்கணம் அகவலோசை உடையது. எல்லா அடிகளுமே 4 சீர்களை பெற்று வரும். இயற்சீர் மிகுந்தும் பிற சீர்கள் கலந்தும் வரும். ஆசிரிய தலை மிகுதியாகவும் பிற தலைகள் கலந்தும் வரும். நிறைநடுவாகிய வஞ்சியுரிச்சீர் வராமல் அமையும். ஈற்றடியின் ஈற்றெழுத்து ஏ என்ற எழுத்தால் முடிவது சிறப்பு. 3 அடி சிற்றெல்லையாகவும் பாடுவோனின் எண்ணத்திற்கேற்ப பல அடிகளை பெற்றும் அமையும். ஆசிரியப்பாவானது நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குரல் ஆசிரியப்பா, நிலைமண்டில ஆசிரியப்பா, அடிமறி மண்டில ஆசிரியப்பா என்று 4 வகைகளாக இருக்கின்றது. ஆசிரிய விருத்தம். ஆசிரிய விருத்தத்தால் அமைந்த பாடல்கள் இன்று பெருவழக்கில் இருக்கின்றன. இவ்வகையான பாடல்களை மிக எளிதாக கையாளலாம். அறுசீர்களால் அமைந்த பாடலை அறுசீர் களிநெடிலடி ஆசிரிய விருத்தம் என்றும், 7 சீர்களால் அமைந்திருக்கக்கூடிய பாடலை 7 சீர் களிநெடிலடி ஆசிரிய விருத்தம் என்றும், 8 சீர்களால் அமைந்திருக்கக்கூடிய பாடலை எண் சீர் களிநெடிலடி ஆசிரிய விருத்தம் என்றும் அந்த பாவகையை குறிப்பிடுகின்றார்கள். அறுசீர் களிநெடிலடிகள் 4 அடிகளை உடையதாக இருக்கும். அந்த 4 அடிகளும் அளவொத்து வர வேண்டும். முதற் சீரிலும் 4ஆம் சீரிலும் மோனை அமைத்தும், முதற் சீரிலும் 5ஆம் சீரிலும் மோனை அமைத்தும் அறுசீர் களிநெடிலடி ஆசிரிய விருத்தம் என்பதை எழுதலாம். இதனை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இன்று நாம் பார்ப்பது திருக்குறள்.
திருக்குறளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியது 6 அதிகாரத்திலிருந்து 14 குறட்பாக்கள் நமக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த 6 அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 14 குறட்பாக்களை நாம் அறிந்து கொள்வதோடு மட்டுமல்லாது அதில் கொடுக்கப்படாத மீதமுள்ள குறள்களையும் கண்டறிந்து அந்த 6 அதிகாரத்தையும் முழுமையாக நாம் அறிந்து கொள்ளலாம். அவற்றுள் எதனை வள்ளுவர் வலியுறுத்துகின்றார் என்பதை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ளலாம். பாடப்பகுதிக்குள் செல்வோமா மாணவர்களே? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கமே 145 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. திருவள்ளுவர். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். இவருடைய பெற்றோர் ஆதிபகவன். இவர் மயிலாப்பூரில் பிறந்தவர் என்றும் கருதப்படுகின்றது. மதுரையில் பிறந்தவர் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. சென்னையில் உள்ள மயிலாப்பூரை சார்ந்தவர் என்றும் மதுரையை சார்ந்தவர் என்றும் திருவள்ளுவரை குறிப்பிடுகின்றார்கள். இவருடைய காலமானது கிபி 1 நூற்றாண்டு அல்லது 2ஆம் நூற்றாண்டு என்று கருதப்படுகின்றது. இவர் ஆதி என்ற தாய்க்கும் பகவன் என்ற தந்தைக்கும் மைந்தராக பிறந்தவர். வள்ளுவன் ஒருவரால் வளர்க்கப்பட்ட காரணத்தினால் இவர் வள்ளுவர் என்ற பெயரை பெற்றிருக்கின்றார் என்று ஒரு சிலர் கருதுகின்றார்கள். ஒரு சிலரோ அது அவருடைய இயற்பெயர் என்றும் சொல்கின்றார்கள். வள்ளுவர் என்பது அவருடைய இயற்பெயர் என்றும் ஒரு சிலர் குறிப்பிடுகின்றார்கள். மற்றொரு சிலர் தமிழ் வளப்பமுடையதால் இவரிடம் தமிழ் வளமானது நிறைந்திருக்கின்ற காரணத்தினால் இந்த பெயரானது அவருக்கு வந்திருக்கின்றது என்று ஒரு சிலர் கருதுகின்றார்கள். ஒரு சிலரோ வள்ளுவர் என்பவர் அரசருக்கு அந்தரங்கமாக ஆலோசனை கூறக்கூடிய ஒரு அரசியல் அதிகாரி, அமைச்சருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர், அந்தரங்கமாக அரசருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு அரசியல் அதிகாரி வள்ளுவர் என்பவர். இவர் அதுபோன்ற ஒரு பொறுப்பான ஒரு பதவியை இவர் வகித்திருக்கின்றார். அந்த காரணத்தினால்தான் இவர் இந்த பெயரை பெற்றார் என்றும் ஒரு சிலர் கருதுகின்றார்கள். இவர் மார்க்கஸ் அகாயர் என்ற வேளாளரினுடைய மகள் வாசுகி என்பவரை திருமணம் செய்து கொண்டு நெசவுத் தொழில் செய்து வாழ்ந்து வந்தார் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. உலகமே போற்றக்கூடிய திருக்குறளை இயற்றி அதனை மதுரை தமிழ்ச்சங்கத்தில் அரங்கேற்றம் செய்தார் இவர். இவருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்களானது நாயனார், தேவர், முதற்பாவலர், தெய்வப்புலவர், நான்முகன், மாதானபங்கி, சென்னா போதார், பெருநாவலர், பொய்யில் புலவர் என்று பல்வேறு விதமான பெயர்களானது இவருக்கு வழங்கப்படுகின்றது. இந்நூலிற்கு மிகச்சிறந்த ஒரு உரையை எழுதியவர் பரிமேலழகர். திருக்குறளுக்கு 11 உரை எழுதியிருக்கின்றார்கள். தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பருதி, திருமலையர், மல்லர், கவிப்பெருமாள், காளிங்கர், பரிமேலழகர் என்று 11 உரை எழுதியிருக்கின்றார்கள். அந்த 11 பரிமேலழகரினுடைய உரைதான் மிகவும் சிறந்தது என்று சொல்லப்படுகின்றது. திருக்குறள் இந்நூலானது அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என 3 பெரும் பிரிவுகளையும் 133 அதிகாரங்களையும் ஓர் அதிகாரத்திற்கு 10 பாடல்கள் வீதம் 1330 குறட்பாக்களையும் கொண்டிருக்கின்றது.
திருக்குறளுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் என்று பார்த்தால் முப்பால், உத்தரவேதம், தெய்வநூல், திருவள்ளுவர், பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தமிழ்மறை, பொதுமறை என்பவை எல்லாமே திருக்குறளுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்களானது. இந்நூலானது 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. திருக்குறள் என்பது 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இந்நூலினுடைய பெருமைகள், திருக்குறளினுடைய பெருமைகள் என்று பார்த்தால், திருக்குறளானது ஆங்கிலம், கிரீக், லத்தீன் போன்ற உலக பெருமொழிகள் பலவற்றில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. ஏறத்தாழ 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறளானது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. இந்நூலில் உள்ள கருத்துக்களானது உலகில் உள்ள அனைத்து விதமான மனிதர்களுக்கும் பொருந்துகின்ற காரணத்தினால் உலகப் பொதுமறை என்று அழைக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாது, ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி, நாளும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி என்பது இந்நூலினுடைய பெருமையை உணர்த்தக்கூடிய பழமொழி. ஆளும் வேலும், ஆலமரம், ஆலமரத்தினுடைய குச்சிகளும், வேலம், கருவேல மரம், கருவேல மரத்தினுடைய குச்சிகளும் பற்களுக்கு உறுதியை தரக்கூடியவை. அவற்றை போன்றே நாளும் இரண்டும், 4 அடிகளை கொண்டிருக்கக்கூடிய நாலடியாரும், இரண்டு அடிகளை கொண்டிருக்கக்கூடிய திருக்குறளும் சொற்களுக்கு உறுதியை தரும் என்பது அந்த நூலினுடைய பெருமையை விளக்குவதற்காக எழுதப்பட்டிருக்கக்கூடிய பழமொழியானது. திருக்குறளினுடைய பெருமையை விளக்குவதற்காகவே திருவள்ளுவ மாலை என்ற நூலானது பல புலவர்களால் இயற்றப்பட்டிருக்கின்றது. அனைத்து விதமான புலவர்களாலும் மேற்கோளாக எடுத்தாளப்படுகின்ற பெருமை உடையது திருக்குறளானது. இடைக்காடனார் என்ற புலவர் கடுகை துளை தேழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் என்று சொல்கின்றார். கடுகை துளைத்து, மிக நுண்ணியதாக சமையலில் நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த கடுகானது மிக நுண்ணியது. அந்த கடுகை துளைத்து அதனுள் துளையிட்டு 7 கடலையும் உள்ளே புகட்டினாள் எப்படி இருக்குமோ அதுபோன்று பல அரிய கருத்துக்கள் அனைத்தும் புதைந்ததாக தன்னுடைய 2 அடிகளில் வைத்திருக்கின்றது திருக்குறள் என்று சொல்கின்றார். அதேபோல் ஔவையாரும் அணுவை துளைத்தேள் கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் என்று சொல்கின்றார். அணு, ஆட்டம் என்று ஆங்கிலத்தில் சொல்வோம். அந்த அணுவை துளைத்து 7 கடலையும் உள்ளே புகட்டினால் எப்படி இருக்குமோ அதுபோன்று பல அரிய கருத்துக்கள், பல சிறந்த கருத்துக்கள் தன்னகத்துள்ளே அடக்கி வைத்திருக்கின்றது என்று ஔவையாரும் பாராட்டுகின்றார். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதியாரும் அந்நூலினுடைய சிறப்பினை பாராட்டியிருக்கின்றார். வள்ளுவன் தன்னை இந்த உலகத்திற்கே தந்து வானளவிற்கு புகழை கொண்டிருக்கின்றது தமிழ்நாடு என்று சொல்கின்றார். அதேபோல் பாரதிதாசனும் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே, வள்ளுவனை பெற்றதனால் இந்த வையகமானது, இந்த உலகமானது புகழை பெற்று இருக்கின்றது என்று பாரதிதாசனும் சிறப்பித்து கூறியிருக்கின்றார்கள். புரிந்ததா மன்னர்களே? நன்றி. பொச்சாவாமை. பொச்சாவாமை என்பது தான் மேற்கொண்ட செயலை முடிப்பதில் மறதி இல்லாமை. தான் மேற்கொண்ட செயல், தான் ஒரு செயலை செய்ய வேண்டும், செய்து முடிக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் என்றால் அந்த செயலை செய்து முடிப்பதில் எவ்விதமான மறதியும் இல்லாமல் இருப்பது. அந்த செயலை செய்து முடிப்பதில் எவ்விதமான மறதியும் இல்லாமல் இருப்பது, அதுதான் பொச்சாவாமை என்பது. அதில் முதல் குறளானது, இகழ்ச்சியில் கெட்டாரை உள்ளுக தாம் தம் மகிழ்ச்சியின் மைந்தொரும் போழ்து.
இகழ்ச்சியில் கெட்டாரை உள்ளுக தாம் தம் மகிழ்ச்சியின் மைந்தொரும் போழ்து என்பது. இகழ்ச்சியில் கெட்டாரை உள்ளுக. இகழ்ச்சி முன்பு மகிழ்ச்சியினால் உண்டான அந்த மறதியினால் கெட்டாரை அழிந்தவர்களை, மகிழ்ச்சியினால் உண்டான மறதியினால் அழிந்தவர்களை உள்ளுக என்றால் நினைத்து கொள்ள வேண்டும், அவர்களை நினைத்து பார்க்க வேண்டும். தாம் தம் மகிழ்ச்சியின் மைந்துறும் பொழுது, தமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய மகிழ்ச்சியினால் ஒருவர் மைந்துறும் பொழுது, வலிமை அடையக்கூடிய அந்த சமயத்தில், அதாவது தனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியினால் ஒருவர் வலிமை அடையக்கூடிய சமயத்தில், முன்பு அந்த மகிழ்ச்சியினால் உண்டான மறதியினால் அழிந்தவர்களை நினைத்து கொள்ள வேண்டும். தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பெருமகிழ்ச்சியின் காரணமாக தான் வலிமையுற்று வாழுகின்றோம் என்றால், இதற்கு முன்பாக அந்த மகிழ்ச்சியினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய மறதியின் காரணமாக பெருமகிழ்ச்சி ஏற்படும் பொழுது ஒரு சிலவற்றை மறந்து விடுவார்கள். தான் என்ன செய்ய வேண்டும் என்பதையே மறந்து விடுவார்கள். அப்படி அந்த மறதியின் காரணமாக அந்த செயலை செய்யாமல் விடும் பொழுது அதனால் ஏற்பட்ட துன்பத்தின் காரணமாக அவர்கள் அழிந்து போவார்கள். அப்படி அழிந்தவர்களை நினைவில் வைத்து கொண்டு மறதி இல்லாமல் வாழ வேண்டும் என்று சொல்கின்றார். ஒருவர் தன்னுடைய மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கின்றது எவையெல்லாம் என்பதை அறிந்து அவையெல்லாமே நன்கு கிடைக்கப்பெற்று வலிமை உள்ளவராக வாழுகின்றார் என்றாலும் சரி, அதனோடு சேர்த்து வலிமை உள்ளவராக அவர் வாழுகின்றார் என்றாலும் அதனோடு சேர்ந்து மறதி என்பதும் அவரோடே உடன் தோன்றிவிடும். அப்படி மறதி என்பதும் அவரோடே உடன் தோன்றுகின்றதென்றால் அந்த மறதி என்பது இல்லாதவராக அவர் இருக்க வேண்டும். ஏனென்றால் தான் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பெருமகிழ்ச்சியினால், தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த பெருமகிழ்ச்சியினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய மறதியினால் கெட்டவர்கள் எவர்கள் இருக்கின்றார்களோ அவர்களை எல்லாமே நினைத்து கொண்டு இவர்கள் மறதியினால் தான் அழிந்து போயிருக்கின்றார்கள். ஆக அதே போல அந்த மறதியினால் நாமும் அழியாமல், மறதி என்பது இல்லாமல் வாழ்வதற்குரிய உபாயம் என்று பார்த்தால் அது இவர்களை நாம் நினைத்து கொள்வதுதான் என்று அதற்குரிய வழியையும் வள்ளுவ பெருந்தகை குறிப்பிடுகின்றார். அதுதான் அந்த குறளினுடைய பொருளானது. இகழ்ச்சியில் கெட்டாரை உள்ளுக தாம் தம் மகிழ்ச்சியின் மைந்துறும் பொழுது. தங்களினுடைய மகிழ்ச்சியினால் கடமையை மறக்கும் பொழுது வலிமையுற்று வாழுகின்றார் என்றால், அப்படி வலிமையுற்று வாழும்பொழுது தனக்குரிய கடமை என்ன என்பதை மறந்து விடுகின்றார்கள். அப்படி அந்த கடமையினை மறக்கும் பொழுது மறதியினால் அழிந்தவர்களை நாம் நினைத்து பார்த்து கொள்ள வேண்டும். புரிந்ததா மன்னர்களே? அடுத்த 2வது குறள். உள்ளியது எய்தல் எளிதுமண் மற்றும் தான் உள்ளியது உள்ள பெறின். உள்ளியது எய்தல் எளிதுமண் மற்றும் தான் உள்ளியது உள்ள பெறின்.
உள்ளியது எய்தல். உள்ளியது எய்தல். உள்ளியது என்றால் தான் நினைத்தது. தான் நினைத்ததை எய்தல். எய்தல் என்றால் அடைவது. தான் நினைத்ததை அடைவது. தான் நினைத்ததை அடைதல் என்பது தான் என்ன நினைக்கின்றோமோ, இதனை அடைய வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம் என்றால் இந்த பொருளானது நமக்கு கிடைக்க வேண்டும், இத்தகைய உயர்ந்த நிலையில் நாம் இருக்க வேண்டும், ஒரு உயர்ந்த மதிப்பெண்களை நாம் பெற வேண்டும், ஒரு உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும், ஒரு நல்ல வேலை நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நாம் நினைத்ததை அடைவது என்பது எளியதாக இருக்கும். நாம் நினைத்ததை அடைவது என்பது மிக எளியதாக இருக்கும். நினைத்ததை நாம் மிக எளியதாக அடைந்து விடலாம். எப்பொழுது? மற்றும் தான் உள்ளியது உள்ளப்பெறின். மற்றும் பின்னும் தான் உள்ளியது. ஒருவன் தான் அடைய நினைத்த பொருளை, ஒருவன் தான் அடைய வேண்டும் என்று நினைத்திருக்கக்கூடிய அந்த பொருளை உள்ளியது உள்ளப்பெறின், அதனையே எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருப்பான் என்றால், தான் இந்த பொருளை அடைய வேண்டும் என்று ஒரு பொருளை பற்றி நினைக்கின்றான். இதனை நான் அடைய வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருக்கின்றான். அந்த பொருளை பற்றியே எப்பொழுதுமே அவன் நினைத்து கொண்டே இருக்கின்றான் என்றால், அந்த பொருளை பற்றியே எப்பொழுதுமே நினைத்து கொண்டே இருக்கின்றான் என்றால், அவன் நினைத்ததை அடைவது என்பது மிக எளியதாக இருக்கும். தான் நினைத்த பொருளை மிக எளியதாக அவன் அடைந்து விடுவான். எப்பொழுது? ஒரு பொருளை அடைய வேண்டும் என்ற எண்ணம் மறக்காமல், அந்த எண்ணத்தை மறக்காமல் அவனுடைய மனதில் அப்படியே நிலைத்து நிற்கின்றது என்றால், அவன் நிச்சயம் அந்த பொருளை அடைந்தே தீருவான். மறதி என்பது இல்லாமையோடு உறுதியும் இருக்கும் என்றால் எய்த இயலாத பொருள் ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் எண்ணம் போல்தான் வாழ்வு. நாம் என்ன நினைக்கின்றோமோ அதன்படிதான் நம்முடைய வாழ்க்கை என்பது அமையும். நம்முடைய நினைப்பின் வழிதான் மனிதன் வாழ்கின்றான். மேதகு அப்துல் கலாம் அவர்கள் சிறுவயதில் இருந்தபொழுது அவருடைய ஆசிரியர் பறவைகள் எப்படி பறக்கின்றன என்பதை காண்பிப்பதற்காக அவரை கூட்டிகிட்டு வந்து காண்பித்தாராம். அந்த பறவையைப் போல தானும் பறக்க முடியுமா, பறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அந்த ஆசைதான் அவருக்கு நிறைவேறியது. விண்வெளி துறையில் பல சாதனைகளை புரிந்திருக்கின்றார். அதனுடைய விளைவாகத்தான் இந்த உலகம் முழுவதுமே அவருடைய புகழானது பரவியது. அதேபோன்று பல அறிஞர் பெருமக்கள் தனக்கு ஒரு பொருள் வேண்டும், தான் இதனை அடைய வேண்டும், இதனை செய்தே ஆக வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை தங்களுடைய மனதில் விதைத்து கொண்டே இருக்கின்றார்கள். அந்த பொருளை அடையும் வரைக்கும் அவர்கள் அதனை பற்றி நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்துல் கலாம் ஐயா கூட சொல்லியிருப்பார், கனவு காணுங்கள் என்று. எப்படி? உறங்கும்போது வருவதல்ல கனவு, உன்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு என்று. நாம் தூங்கும் பொழுது வருவது கனவு அல்ல, நம்மை தூங்க விடாமல் எது செய்கின்றதோ அதுதான் கனவு. அத்தகைய கனவினைத்தான் காண வேண்டும். ஒரு லட்சியம் ஒன்றை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், இதுதான் என்னுடைய குறிக்கோள் என்று. அந்த குறிக்கோளை அடையும் வரைக்கும் ஓய்வு என்பதே இருக்கக்கூடாது. அதனை அடையும் வரைக்கும் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதைத்தான் வள்ளுவரும் அன்றே வலியுறுத்தி இருக்கின்றார். உள்ளியது எய்தல் எளிதுமன் மற்றும் தான் உள்ளியது உள்ளப்பெறின். எப்பொழுதுமே எண்ணியதையே எண்ணிக்கொண்டிருந்தால்
எண்ணியதை அடைவது என்பது மிக எளியது என்று. புரிந்ததா மலர்களே? நீங்களும் அதே போல ஏதேனும் ஒரு லட்சியத்தை மனதில் வைத்து கொள்ளுங்கள். எப்பொழுதும் உங்களுடைய எண்ணம் அதிலேயே தான் இருக்க வேண்டும். இதனை நான் பெற வேண்டும் என்று அதனை எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் நிச்சயம் நீங்கள் அதனை அடைந்து விடுவீர்கள். நன்றி. குறிப்பறிதல். குறிப்பறிதல் என்பது ஒருவரினுடைய உள்ள கருத்தினை, ஒருவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கருத்தை அவர் கூறாமலேயே, அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கருத்தினை அவர் சொல்லாமலேயே அவருடைய முகம், அவருடைய கண்கள் இவற்றினுடைய குறிப்பினால் அறியக்கூடிய திறன். கண்களை பார்த்தே நான் தெரிந்து கொள்வேன் என்று சொல்கின்றார்கள் அல்லவா? அதனை போலதான் அவருடைய உள்ளத்தில் என்ன ஓடிக்கொண்டே இருக்கின்றது என்பதை அவருடைய முகத்தை பார்த்தே நான் அறிந்து கொள்வேன், அவருடைய கண்களை பார்த்தே நான் அறிந்து கொள்வேன் என்று சொல்கின்றார்கள் அல்லவா? அதனைத்தான் சொல்கின்றார். முதல் குறள். குறிப்பில் குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொளல். குறிப்பில் குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொளல். குறிப்பில் குறிப்புணர்வாரை, குறிப்பில் குறிப்புகளால் பிறரினுடைய முகம், கண்கள் போன்றவற்றினுடைய குறிப்புகளினால் குறிப்புணர்வாரை, குறிப்பு உணர்வாரை அவருடைய மனதில் நிகழக்கூடிய, அவருடைய மனமானது எண்ணக்கூடிய அந்த குறிப்பினை உணரக்கூடிய வல்லமை படைத்திருக்கக்கூடிய ஒருவரை உறுப்பினுள், தம் உறுப்பினுள், தன்னுடைய உறுப்புகளிலுள் யாது கொடுத்தும் கொளல். யாது கொடுத்தும், அவர் என்ன வேண்டினாலும் சரி, அவர் வேண்டுவதை கொடுத்தாவது கொளல், துணையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் என்ன வேண்டினாலும் சரி, அவர் வேண்டுவதை துணையாக கொடுத்து நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிறருடைய முகம், கண் முதலியவற்றினுடைய குறிப்புகளினால் அவருடைய மனதில் நிகழக்கூடிய, அவருடைய மனமானது எண்ணக்கூடிய அந்த குறிப்பினை, அவருடைய மனதில் ஓடக்கூடிய அந்த குறிப்பினை உணரக்கூடிய வல்லமை படைத்திருக்கக்கூடிய ஒருவரை தன்னுடைய உறுப்பினுள், தன்னுடைய உறுப்பு என்று சொல்வது பொன், பொருள், நாடு, யானைகள், குதிரைகள் முதலான புறத்துறுப்புகளை குறிக்கக்கூடியது. அந்த புறத்துறுப்புகளுள் அவர் எவற்றை வேண்டுகின்றாரோ, யானைகள் வேண்டுகின்றாரா, குதிரை வேண்டுகின்றாரா, பொன்பொருள் வேண்டுகின்றாரா, அல்லது நாட்டை வேண்டுகின்றாரா, எதனை அவர் வேண்டினாலும் சரி, அவற்றை கொடுத்தாவது அவரை தன்னுடைய துணையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார். ஏனென்றால் இவர் தன்னுடைய மனதில் என்ன நினைக்கின்றார், அவருடைய மனதில் என்ன ஓட்டம் இருக்கின்றது என்பதை பிறருடைய முகத்தை பார்த்தே இவர் அறிந்து கொள்கின்றாராம். அவருடைய முகத்தை பார்த்து அல்லது அவருடைய கண்களை பார்த்து இவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்பதை வெளிப்படையாக சொல்லக்கூடிய தன்மையை படைத்தவர்களாக இருக்கின்றார் அவர். ஆக அத்தகைய தன்மையை படைத்தவராக இருக்கக்கூடிய ஒருவரை எத்தகைய பொருளை கொடுத்து வேண்டுமானாலும் சரி அவரை நம்முடைய துணையாக ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்கின்றார். அதுதான் இந்த குறளினுடைய பொருள். குறிப்பு நிகழும் விதத்தை அறிந்து பிறர் குறிப்பினை அறியவல்ல அமைச்சரை உறுப்பினுள் அவர் வேண்டுவதை கொடுத்தாயினும் துணையாக கொள்க என்பது. புரிந்ததா மலர்களே? குறிப்பில் குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொளல். ஏனென்றால் பிறருடைய முகத்தை பார்த்தே அவருடைய மனதில் என்ன இருக்கின்றது என்பதை அறிந்து சொல்கின்றார் என்றால்
அவர் எத்தகைய வல்லமை படைத்தவராக இருப்பார். இவருடைய மனதில் என்ன நினைக்கின்றார் என்பதை அவர் சொல்லாமலேயே இவர் அறிந்து கொள்ளக்கூடிய தன்மை படைத்தவராக இருக்கின்றார் என்றால், அத்தகைய வலிமை உடையவரை நாம் எவற்றை கொடுத்து வேண்டுமானாலும், அவர் என்ன வேண்டுகின்றார் என்றாலும் சரி, அவற்றை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அவற்றை கொடுத்து அவரை நாம் வாங்கிவிடலாம். அவரை துணையாக நாம் ஏற்றுக்கொள்ளலாம். புரிந்ததா? அடுத்து இரண்டாவது, பகைமையும் கேண்மையும் கண்ணுரைக்கும் கண்ணின் வகைமை உணர்வார் பெறின். பகைமையும் கேண்மையும் கண்ணுரைக்கும் கண்ணின் வகைமை உணர்வார் பெறின். பகைமையும் கேண்மையும். பகைமை மற்றவர்களினுடைய பகைமையையும் பகையினையும், கேண்மையும், கேண்மை என்றால் நட்பு, நட்பினையும், மற்றவர்களினுடைய பகையையும் நட்பையும் கண்ணுரைக்கும், கண் உரைக்கும், அவர்களினுடைய கண்களை அறிவித்துவிடும். பிறருடைய பகைமை, பிறருடைய நட்பு, இவற்றை அவருடைய கண்களை அறிவித்துவிடும். அவருடைய கண்களை பார்த்து இவர் நம்மிடம் நட்பு பாராட்டுகின்றாரா அல்லது பகைமை வேண்டும் என எதிர்பார்க்கின்றாரா என்பதை அவருடைய கண்களே அறிவித்து விடுமாம். கண்ணின் வகைமை உணர்வார் பெறின். கண்ணின் வகைமை, ஒருவரினுடைய கண்ணோக்கு வேறுபாட்டின் தன்மையை, ஒருவரினுடைய கண்களை பார்த்தேன், ஒருவரினுடைய கண்களை பார்த்தேன், அவருடைய கண்களினுடைய அவர் பார்வையினுடைய வேறுபாட்டினுடைய தன்மையை உணர்வார் பெறின், அறியக்கூடிய வல்லமை பெற்று இருந்தார் என்றால், ஒருவரினுடைய கண்களை வைத்தேன், அவருடைய பார்வையை வைத்தேன், இவர் நம்மிடம் நட்பு பாராட்டுகின்றாரா அல்லது பகைமை பாராட்டுகின்றாரா என்ற அந்த வேறுபாட்டினுடைய தன்மையை அறியக்கூடிய வல்லமை பெற்றிருந்தார் என்றால், அவர் பிறருடைய கண்களை பார்த்தே பகைமையையும் நட்பையும் அறிந்து கொள்வார். ஏனென்றால் பிறருடைய கண்களினுடைய பார்வையினுடைய வேறுபாட்டினை கொண்டே அவர் மனதில் என்ன நினைக்கின்றார் என்பதனை இவர் அறிந்து கொள்கின்றார். அவ்வாறு இருக்கும் பொழுது ஒருவர் தன்னுடைய பகைமையும், நான் உன்னிடம் பகைமை வைத்திருக்கின்றேன், நான் உன்னிடம் நட்பு பாராட்டுகின்றேன் என்று அவர் வாயாலே கூற வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் அவர்களுடைய கண்களை வைத்துக்கொண்டே இவர் அறிந்து கொள்வார். அவருடைய கண்களை இவருக்கு தெரிவித்துவிடும். இவர் உன்னிடம் நட்பு பாராட்டுகின்றாரா அல்லது பகைமை பாராட்டுகின்றாரா என்பதை அவருடைய கண்களை இவருக்கு தெரிவித்துவிடும். அவ்வாறு இருக்கும் பொழுது இவர் அவரிடம் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. தன்னுடைய வாயை திறந்து சொல்ல வேண்டும் என்ற அவசியம் அவருக்கு இல்லை. ஏனென்றால் அவர் இவருடைய கண்களை பார்த்தே அறிந்து கொள்கின்றார். இவ்வாறு சொல்வதன் மூலமாக குறிப்புணர்த்தக்கூடிய கருவிகளுள் கண்ணும் சிறப்புடையது என்று சொல்லப்படுகின்றது. பார்வை வேறுபாடானது, நாம் பார்க்கக்கூடிய பார்வை வேறுபாடானது. நட்போடு பார்க்கின்றோமா அல்லது பகைமை உணர்வோடு பார்க்கின்றோமா என்பதை நம்முடைய கண்களை வைத்தே இவர் அறிந்து கொள்ளக்கூடிய வல்லமை பெற்றவராக இருக்கின்றார். அத்தகைய வல்லமை பெற்று இருக்கக்கூடிய ஒருவரிடத்தில் இவர் வாயை திறந்து சொல்ல வேண்டும் என்ற அவசியமில்லை. அத்தகைய அந்த குறிப்பினை உணரக்கூடிய தன்மை நம்மிடம் இருந்தது என்றால் பிறருடைய கண்களை பார்த்தே நாம் அறிந்து கொள்ளலாம். அவருடைய கண்களே நமக்கு உண்மையை சொல்லிவிடும். இவர் நம்மிடம் நட்பு பாராட்டுகின்றாரா அல்லது பகைமை பாராட்டுகின்றாரா என்பதை அவர்களினுடைய கண்களே நமக்கு அறிவித்துவிடும். இல்லையா மாணவர்களே? அதைத்தான் வள்ளுவ பெருந்தகையும் இந்த குறளில் சொல்கின்றார். பகைமையும் கேண்மையும் கண்ணுரைக்கும் கண்ணின் வகைமை உணர்வார் பெறின் என்று.
ஒருவரினுடைய கண்ணோக்கு வேறுபாட்டினுடைய தன்மையை அறிய வல்லமை பெற்றிருந்தாள். அவருக்கு மற்றவர்களினுடைய பிறருடைய பகைமையையும் நட்பினையும் அவர்களினுடைய கண்களே அறிவித்துவிடும் என்று. புரிந்ததா மன்னர்களே? நன்றி. படைமாட்சி. படைமாட்சி என்பது படையினுடைய நன்மை. படைமாட்சி என்பது படையினது நன்மை. மரம் மானம் மாண்ட வழி செலவு தேற்றம் என நான்கே ஏமம் படைக்கு. மரம் மானம் மாண்ட வழி செலவு தேற்றம் என நான்கே ஏமம் படைக்கு. மரம். மரம் என்றால் அஞ்சாத வீரம். மரம் அஞ்சாத வீரம். மரம் என்பது வீரம். அஞ்சாத வீரத்தன்மையினை கொண்டிருப்பதனால் அவருக்கு எதிரில் நிற்கக்கூடிய பகைவரை மிக விரைவாக இவர் அழித்துவிட்டு நிற்பார் என்று பொருள். மானம். பழிக்கு அஞ்சக்கூடிய மானம், தன்மானம். பழிக்கு அஞ்சக்கூடிய மானமுள்ளவராக இருக்கின்றார் என்றால், தன்னுடைய அரசனுக்கு தாழ்வு ஏற்படுகின்றதென்றால் அது தனக்கு வந்த தாழ்வு என்று நினைத்து கொண்டு பழிச்செயலுக்கு பயந்து மன்னனுக்கு தாழ்வு ஏற்படாமல் அவரை காப்பார். மன்னனை காக்கக்கூடிய தன்மை இல்லாதவராக இவர் இருக்கின்றார். இவர் பாதுகாவலுக்கு உரிய தகுதி இல்லாதவராக இருக்கின்றார் என்ற பழிச்செயலானது தனக்கு வந்துவிடுமோ என்று பயந்து தன்னுடைய அரசனுக்கு எவ்வித தாழ்வும் ஏற்படாமல் சிறப்பாக போர் புரிந்து அவருக்கு வெற்றியை பெற்றுத்தருவார். மாண்ட வழி செலவு. மாண்ட வழி செலவு என்பது தனக்கு முன் இருந்த வீரர்கள் சென்ற வழியிலேயே தானும் நடப்பது, தன்னுடைய முன்னோர்கள் வழியில் நடப்பது. தனக்கு முன் இருந்த வீரர்கள் எந்த வழியில் சென்று, அதாவது நல்ல வழியிலே சென்று போர் புரிந்ததனால் பகைவர்களால் சூழ்ச்சி செய்து வெற்றி பெற இயலாது என்பதனால் தானும் அதே வழியில் அவர்களை பின்பற்றி நடப்பது. தேற்றம். மன்னனால் இவன் தகுந்தவன் என்று அறியப்படுவது. அரசர் தன்னை தெரிந்து கொள்வதற்கு வேண்டிய வினைகளை செயல்களை செய்யக்கூடிய வீரத்தன்மை உடையவர் என நான்கே. ஆகிய இந்த நான்கு குணமுமே அஞ்சாத வீரம், பழிச்செயலுக்கு அஞ்சக்கூடிய மானம், தன்னுடைய முன்னோர்கள் சென்ற வழியிலேயே தானும் செல்வது, அரசனால் இவன் தகுந்தவன், என்னுடைய நம்பிக்கைக்குரியவன் என்று அறிவது ஆகிய இந்த நான்கு குணமும் தான் ஏமம் படைக்கு. படைக்கு ஏமம் பாதுகாப்பு. இந்த நான்கு குணங்களும் அமைந்த வீரர்கள்தான் அந்த அரசனினுடைய படையினை காக்கக்கூடிய அரண் போல இருப்பார்கள். இத்தகைய தன்மையுடைய வீரர்கள் இருந்தார்கள் என்றால் பகைவர்கள் கூட அவர்களை நெருங்குவதற்கு அஞ்சுவார்கள். எதனை கண்டும் பயப்படாதிருக்கக்கூடிய வீரம், தன்னை எதிர்த்து நிற்கக்கூடிய பகைவர்களை மிக விரைவாக அழித்துவிட்டு அவர் முன்னே நிற்பது. பழிக்கு அஞ்சக்கூடிய மானம். தன்னுடைய அரசனுக்கு தாழ்வு ஏற்படுகின்றதென்றால் அது தனக்கு வந்த தாழ்வு என்று கருதி கொண்டு அரசனை காக்க முடியாமல், அவனுடைய நாட்டை, அவன் ஆட்சி செய்கின்ற நாட்டை காக்க முடியாமல் பழிச்சொல்லுக்கு தான் ஆளாக நேரிடுமோ என்று பயந்து தன்னுடைய அரசனுக்கு எவ்வித தாழ்வும் ஏற்படாத வண்ணம் அவனை காக்கக்கூடியவர். தன்னுடைய முன்னோர்கள் சென்ற வழியில், இதற்கு முன்பு இருந்த வீரர்கள் நல்ல வழியில் சென்று எப்படி போர் புரிந்தார்களோ அதே வழியில் தானும் சென்று போர் புரிவதனால் பகைவர்களினால் சூழ்ச்சி செய்து தன்னை வெல்ல இயலாது என்ற தன்மையுடைய வீரர்கள். தேற்றம். அரசன் தன்னை தெரிந்து கொள்வதற்கு வேண்டிய செயல்கள் அனைத்தையும் செய்யக்கூடிய வீரத்தன்மை படைத்தவர். இந்த நான்கு குணங்களும் அமைந்திருக்கக்கூடிய வீரர்கள்தான் படையை பாதுகாக்கக்கூடிய அரண் போல இருப்பார்கள் என்று சொல்கின்றார் வள்ளுவ பெருந்தகை. இதுதான் படையினுடைய நன்மை. புரிந்ததா மன்னர்களே?
மறம், மானம், மாண்ட வழிச் செலவு, தேற்றம் என 4 ஏமம் படைக்கு. அஞ்சாத வீரம், பழிக்கு அஞ்சக்கூடிய மானம், தனக்கு முன் இருந்த வீரர்கள் சென்ற வழியிலே தானும் செல்வதல், மன்னனால் இவன் தகுந்தவன் என்று அறியப்படுதல் ஆகிய 4 குணமுமே படைக்கு அரண் என்பது. புரிந்ததா மன்னர்களே? நன்றி. மாணவ கண்மணிகளே, இதுகாரும் நாம் கண்டறிந்தது திருக்குறளில் 2 அதிகாரங்களை பற்றி பார்த்தோம். பொச்சாவாமை, குறிப்பறிதல் என்ற 2 அதிகாரங்களை பற்றி நாம் கண்டறிந்தோம். பொச்சாவாமை என்பது மேற்கொண்ட செயலில் முடித்தலில் மறதி இல்லாமை. ஒருவர் தன்னுடைய மகிழ்ச்சியினால் வலிமையுற்று வாழும் பொழுது முன்பு அந்த மகிழ்ச்சியினால் ஏற்பட்ட மறதி காரணமாய் அழிந்தவர்களை நினைவில் வைத்து கொண்டு மறதியின்றி வாழ வேண்டும். ஒருவன் தான் அடைய நினைத்த பொருளை பற்றி எப்பொழுதும் நினைத்து கொண்டிருப்பானே, ஆனால் தான் நினைத்தவாறே அடைதல் என்பது மிக எளியதாகும். குறிப்பறிதல். பிறர் முகம், கண் முதலியவற்றின் குறிப்புகளால் அவர் மனத்து நிகழும் குறிப்பினை உணர வல்லமை பெற்று இருக்கக்கூடிய ஒருவனை தன்னுடைய உறுப்பினுள் அவர் வேண்டுவதை கொடுத்தாவது துணையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவரது கண்ணோக்கு வேறுபாட்டின் தன்மையை அறியக்கூடிய வல்லமை பெற்றிருந்தால் அவருக்கு மற்றவர்களினுடைய பகைமையையும் நட்பினையும் அவர்களினுடைய கண்களே அவற்றை அறிவித்துவிடும். அதேபோல படைமாட்சி. படைமாட்சி என்பதில் அஞ்சாத வீரம், பழிக்கு அஞ்சும் மானம், தனக்கு முன் இருந்த வீரர்கள் சென்ற வழியிலே தானும் செல்லுதல், மன்னனால் இவன் தகுந்தவன் என்று அறியப்படுதல் ஆகிய 4 குணமுமே படைக்கு அரணாகும் என்பது. இவற்றை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 145. பக்கம் எண் 145 திருக்குறள் என்பதில் ஆரம்பித்து பகை திறம் தெளிதல், பகை என்னும் பண்பற்றதை ஒருவன் விளையாட்டுக்கு கூட விரும்பக்கூடாது என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப்படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் எண் 148. பக்கம் எண் 148 குருவினா. 4 குருவினாக்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த 4 குருவினாக்களுமே வீட்டுப்பாடம். மருத்துவத்தின் பிரிவுகளாக குறள் கூறுவன யாவை? படைக்கு பாதுகாப்பாக இருப்பவை எவை? பகைவர் வலிமையற்றி இருக்கும்போதே வென்றுவிட வேண்டும் என்னும் குறட்பாவை கூறுக. எப்போது மருந்து தேவையில்லை என்று திருவள்ளுவர் கூறுகிறார் என்பது. அதற்குரிய விடையானது தங்களுடைய கோணா தமிழ் உரையில் இடம்பெற்றுள்ளது. மருத்துவத்தின் பிரிவுகளாக குறள் கூறுவன யாவை? பகமெண் 206. மருத்துவத்தின் பிரிவுகளாக குறள் கூறுவன: நோயுற்றவன், அதனை போக்கவல்ல மருத்துவன், நோயை தீர்க்கும் மருந்து, நோயாளியிடம் சென்று அம்மருந்தை முறைப்படி தருபவன் ஆகிய 4 ஆகும். 4வது வினா: எப்போது மருந்து தேவையில்லை என்று திருவள்ளுவர் கூறுகிறார்? அதுவும் அதே பக்கத்தில். ஒருவன் தான் முன்பு உண்ட உணவு செரித்ததை அதற்குரிய அடையாளங்களால் நன்கு அறிந்து பின் உண்ண வேண்டும். அத்தகையவனுக்கு மருந்து தேவையில்லை என்று திருவள்ளுவர் கூறுகிறார். இதில் 2 வினாக்களும். அடுத்து, பகைவர் வலிமையற்று இருக்கும்போதே வென்றுவிட வேண்டும் என்னும் குறட்பாவை கூறுக. அதற்குரிய விடையானது தங்களுடைய கோணா தமிழ் உரையில் பக்கமெண் 202. பகைவர் வலிமையற்று இருக்கும்போதே வென்றுவிட வேண்டும் என்னும் குறட்பாம்: இலைதாங்க முள்மரம் கொள்க, கலையுணர் கைகொள்ளும் காழ்த்த இடத்து என்பது. அடுத்து, படைக்கு பாதுகாப்பாக இருப்பவை எவை? அதற்குரிய விடை தங்களுடைய கோணா தமிழ் உரையில் பக்கமெண் 200. படைக்கு பாதுகாப்பாக இருப்பவை எவை? படைக்கு பாதுகாப்பாக இருப்பவை அஞ்சாத வீரம், பழிக்கு அஞ்சும் மானம், முன் இருந்த வீரர்கள் சென்ற வழியிலே தானும் செல்லுதல்,
மன்னனால் இவன் தகுந்தவன் அறியப்படுதல் ஆகிய 4மே ஆகும். இந்த 4 வினாக்கள் தான் வீட்டுப்பாடம். இந்த 4 வினாக்களுள் முதல் 2 வினாக்களை ஒரு முறை எழுதி கொள்ளுங்கள். 4ஐயும் படித்து கொள்ளுங்கள். எழுதுவது முதல் 2 வினாக்கள் மட்டும், படிப்பது 4 வினாக்களும். தெளிவுற எழுதுங்கள், தெளிவுற படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.